நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் ஆளுக்காடு அடிதடி நடக்குது அடிக்கடி சாதிகளின் கெடுபடி ஏழைகளுக்கு என்ன வழி தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தாண்டி மேய போன ஆடுகளை பட்டியல அடப்பாங்க பட்டியல அடப்பாங்க விளைஞ்ச நிலத்தில் வாய வைக்கும் மாடுகளை தொழுவத்தில் அடப்பாங்க தொழுவத்தில் அடப்பாங்க அத்துமீறி நாட்டமேயும் எத்தனையோ மாடி இருக்கு தின்னு தின்னு கொழுத்த மாட்ட கண்டுக்காம நாடு இருக்கு ஆட்ட மாட்ட அடக்கி வைக்க கிராமத்துல ஆடு இருக்கா நாட்டமேயும் மாட்ட அடக்க நாட்டுக்குள்ள யாரு இருக்கா தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் எத்தனையோ கட்சி இங்கிருக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல கொஞ்சம் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மொத்தமா ஊழலில் பங்கிருக்கு சுத்தம் இன்னும் யாருமே இல்ல சுத்தம் பண்ண உத்தமான யாருமே இல்ல நாளும் ஒரு பிரச்சனையில் நம்ம நாடு தத்தளிக்குது ஏது சொல்ல வைக்கலாம ஏழை மனம் கொந்தளிக்குது தள்ளு போன காந்தி தாத்தா போல இங்கு யார் இருக்கா சொல்ல போனா பூன கழுத்தில் மணிகட்ட ஆறு இருக்கா தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் ஆளுக்காடு அடிதடி நடக்குது அடிக்கடி சாதிகளின் கடுபடி ஏழைகளுக்கு என்ன வழி தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் நிறைந்திருக்கும் இந்த கானகத்தில் உம்முடைய மானுக்கு வேறு அடையாளம் இருக்கிறதா? அடையாளமா? புல் மேயாத மான், கொம்பு சாயாத மான், ஆளை பாயாத அற்புத மான். அந்த மானை தேடித்தான் இங்கு வந்தேன். இந்த இடத்தை தாண்டி வருவதற்கு உமக்கு அனுமதி இல்லை. எனக்கு அனுமதி மறுப்பதற்கு நீ யார்? இந்த இடத்திற்கு சொந்தக்காரி, குறவர் குல மன்னன் நம்பிராஜனின் மகள் வள்ளி. வள்ளி உன்னை அள்ளி? என்னது? இல்லை இல்லை, உன்னை அப்படியே தள்ளிவிட்டு போகட்டுமா என்று சொல்ல வந்தேன். என்னை தொட்டு தள்ளும் அளவிற்கு உமக்கு துணிவு இருக்கிறதா? தொட்டு தள்ள மட்டும்தானா? தொட்டு தழுவவும் எனக்கு துணிவு இருக்கிறது. கூட்டத்தில் யாராவது அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க நடிங்க. தழுவிய கைகளுக்குள் துவண்டு விட்ட கொடியடையாளே. யாரும் புலித்தோல் இல்ல வேணாம். அவ என் முறை பொண்ணு, அவளை தொட்ட அவளுக்கு கை இருக்காது. அப்புறம் எப்படி அதை விடுவ? தொடக்கூடாதுன்னா வீட்டோட இருந்துக்கணும். நடிக்கணும்னு வேஷம் கட்டிட்டா 4 விதமா நடிக்கத்தான் வேணும். அப்பதான் பாக்குறவங்க ரசிப்பாங்க, கிழிப்பாங்க. இப்ப நடிப்புன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இவங்க கிட்ட கைத்தட்டல் வாங்கிடுவேன். அப்புறம் நிஜமாவே கையை பிடிச்சி இழுத்து இவளை கர்ப்பமாக்கிடுவேன். மாமா, அசிங்கமா பேசாதீங்க. எதடி அசிங்கம்? முறமாம முன்னாடி அடுத்தவன் கையை பிடிச்சி இழுக்கிறதோட நான் பேசுறது அசிங்கமா போச்சு. மாமா,
இது நடிப்பு, என் தொழில். தொழில செய், ஆனா என்ன துரோகம் பண்ணிடாத. நான் உனக்கு பரிசம் போட போறவன். மேடையில் இருக்க சரியில்லை, வாங்க போலாம். இவங்க கத்த நான் பயப்படணுமா? அங்கதான் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். தொட்ட கைய யாருன்னு ரெண்டா கழிச்சு விடுவோம், தெரியுமில? நிறுத்துங்க. 18ஆம் தேதி தான் அடுத்த கூத்து. சொல்லி விடுறேன், வந்துருங்க. சரிம்மா. நில்லுக்கா. அக்கா, ராத்திரி கூத்துல ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கா தகராறு பண்ணது? வேற யாரு? நம்ம கதிர்வேலு மாமா தான். நான் யாரையும் தொட்டு நடிக்க கூடாதுன்னு கலாட்டா பண்றாரு. கையில கட்ட முளைக்க எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட தகராறுக்கே வந்துட்டு இருக்காரு. தாய் தாப்ப இல்லாத நமக்கு உறவுன்னு சொல்லிக்க மாமா மட்டும்தான் இருக்காரு. உதவியா இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரவமாவது செய்யாம இருக்கலாம் இல்லையா? கூத்து நடக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து உன்னை இப்படி கேவலப்படுத்தினா நீ எப்படி தாங்கிக்குவ? பேசாம நீ வீட்லயே இரு, கூத்துக்கே போவேணாம். கூத்தாட போலனா வருமானத்துக்கு என்ன பண்றது? மறந்துட்டனே, இன்னைக்கு காமாட்சி அக்காக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றாங்க. கடவுளே, காமாட்சிக்கு பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் கணவரும் உங்க மதிப்புக்குரிய அம்பலக்காரருமான வணக்கத்துக்குரிய ஐயா ராமதுரை அவர்கள், அவங்க உட்கார்ந்து தீர்ப்பு சொன்ன இந்த புனிதமான நாற்காலிக்கு பக்கத்துல நின்னுகிட்டே இவ்வளவு காலமா பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். அவங்களுடைய ஆசையினாலையும் உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பினாலையும் இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடந்துகிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு பஞ்சாயத்தும் நியாயமா நடக்க அவங்களுடைய ஆத்மா துணை இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்ன? இந்த பையன் பேரு சிதம்பரம். இவரு நம்ம பக்கத்தூரான தென்கரையை சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்தோட மகன். இவரும் நம்ம ஊர் மாணிக்கம் சேர்வ காமாட்சியும் ஒருத்தர் விரும்புறதாகவும் விருப்பம் விபரீதமாகி இந்த பொண்ணு 2 மாசமா முழுகாம இருக்கிறதா சொல்லுது. தன்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்ட சிதம்பரம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு இந்த பொண்ணு பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்குங்க. சிதம்பரம், நீ இந்த பொண்ணை காதலிச்சது உண்மையா? இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. அத்தை அம்மாங்கிற உறவெல்லாம் பஞ்சாயத்துல பேசக்கூடாது. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருக்கா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது. காமாட்சி, நீ என்னமா சொல்ற? அழுகிறத நிறுத்திட்டு நடந்ததையெல்லாம் விளக்கமா சொல்லு. அந்த ஐயனார் சாமி மேல சத்தியமா சொல்றேன், நானும் இவரு உயிருக்கு உயிரை பழகணும். என்ன பாக்குறதுக்குன்னு இருட்டு நேரத்துல தனியா வருவாரு. என் மேல உசிரியா வச்சிருக்கேன்னு சொன்னாரு. கட்டிக்கிட்ட ஒண்ணுதான் கட்டிக்குவேன்னு பெத்தவங்க மேல சத்தியம் பண்ணாரு. போய் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சுத்த போய். குறுக்கால பேசாத, நீ சொல்லுமா. இனிமே சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஆம்பளைங்க சபலப்பட்டா ஆசை தீர்ந்தோன்னு மறந்துடுவாங்க. பொம்பளைங்க சபலப்பட்டா பொதுக்குழிக்கு போற வரைக்கும் மறக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, சாமி சத்தியமா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர் தாங்க அப்பா. சிதம்பரம் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பேன்னு சொல்லுது. இப்படி இவங்க 2 பேருமே சொல்றதை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. இவங்களுக்குள்ள உறவு இருந்துச்சுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா? அம்மா, ஆண் பெண்ணுக்குள்ள நடக்கிற ரகசிய உறவுக்கெல்லாம் சாட்சி வேணும்னா அந்த ஆண்டவன் தான் வந்து சாட்சி சொல்லணும். நீங்க சொல்றது சரியில்லைங்க. வாழ வழி இல்லாத ஏழை பொண்ணுங்கள்லாம் இப்படி பணக்கார பிள்ளைங்க மேல பொய்யான குற்றத்தை சொல்லி சத்தியம் பண்ணுனா அதை நம்பி மட்டும் அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிட முடியுமா? ஒருவேளை இந்த பையன் நல்லவனா இருந்து அந்த பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளா இருந்து பஞ்சாயத்துக்காக ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுட்டேன்னா இந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சாட்சிகள் சரியா இல்லாத எந்த விஷயத்திலையும் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால கற்ப பறி கொடுக்கிற எல்லா பெண்களுமே தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். இது அவங்களுக்கெல்லாம் ஆண்டவனே கொடுக்கிற தண்டனை. பஞ்சாயத்து கலையலாம். டேய், 1000 இருந்தாலும் எங்க அத்தை சொந்தத்தை விட்டு கொடுக்கல பாத்தியா? இப்படி ஒரு அத்தை இருக்கும்போது ஏன்டா உன்னோட நிறுத்திட்ட? பாருங்கடா, இத மாதிரி வேற உன்னை மடக்கி காட்டல. என் பேர் சிதம்பரம் இல்ல.
ஏய் 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 நில்லு நில்லு. எங்க ஓடுற? உன் கூட வந்த தடி எனக்கு யாரும் இல்ல. இப்ப சொல்லு, காமாட்சி பஞ்சாயத்துல போய் சொல்லுச்சா? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இல்ல, நானும் போய் சொன்னேன். காமாட்சி வயித்துல வளர்ற குழந்தை உண்டு தானே? ஆமா. சத்தம் போட்டு சொல்லு. ஆமா, என் குழந்தைதான். ஆமா ஆமா. அப்போ பஞ்சாயத்துல போய் சொன்னது நீதான். அழாம சொல்லு. ஆமா. அப்போ இந்த ஊருக்கு முன்னாடி காமாட்சி கழுத்துல நீ தாலியை கட்டுவ. சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லு. வாடா. காமாட்சி கதவு தரமா, எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிடாதம்மா. தம்பி கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு பயமா இருக்குப்பா. அறிவு இருக்கா உனக்கு? நீ பண்ண தவறுக்கு தண்டனை சாகிறது இல்ல, உன்னை ஏமாத்தினவன் கையாலேயே தாலியை கட்டிட்டு வாழறதுதான். புரிஞ்சுதா? இவங்க 2 பேருக்கு இப்பவே கோவில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, குலதெய்வம் குடும்பத்தை காக்குன்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துக்கு குலதெய்வம் கட்ட பஞ்சாயத்துக்காரர். நடந்தது எல்லாம் மறந்துட்டேன்னு முடிச்சு போடு. காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்துவேன்னு 2வது முடிச்சு போடு. ஊரையும் சாமியும் சாட்சி வச்சு 3வது முடிச்சு போடு. இதுல ஏதாவது ஒரு முடிச்ச வந்தாலும் என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா இருக்கு. இருக்கா? இருக்கு.